எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் சரிகா, வயசு 31 ஆகுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேரக்டர் இருக்கிற நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் வந்து தேட்டருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா யாதவ்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசுன்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போராட்டம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுதான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ கிட்ஸுக்கு யூஸ் ஆகிற டிராயிங் புக்கு, ஆல்ஃபபெட் புக்கு அப்படின்னு அமேசான் கேடி ப்ளஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க புக் டிசைன் பண்ணி அமேசானில் வேர்ல்டு வைடில் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க இதை சில வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஏற்கனவே வேறு ஒர்க் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்போ இதில் இருக்க ஆப்போசிட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ புக் டிசைன் பண்ணுறதா ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறாங்களா. இதில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு வராங்களாமா. இவங்க அம்மா வசதியாக இருக்காங்களா. வீட்டையும் பார்த்துட்டு இவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க சொந்தமாக 2 வீடு, சூப்பர் மார்க்கெட் கடை இருக்குது, அப்புறம் பேங்க் பேலன்ஸ் நல்லா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்காங்களாம்மா. இப்போ அவருக்கும் மேரேஜ் ஆகி தனி செட்டில் ஆகிட்டாங்கன்னா கூட சீக்கிரம் சூப்பர் மார்க்கெட் எடுத்து நடத்தவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பையன் தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்துன்னு சொல்கிறாங்க. சில வருஷம் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு நாள் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களா. அதுலேருந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களா. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களாம்மா. ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப விரக்தியாக போகுதுன்னு சொன்னிச்சு. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வாழ பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல ஜாப் எதிர்பார்க்குறாங்க. நல்ல குணமாக இருந்து ஃபேமிலியை நல்ல கேரிங்காக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஆளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டோட அப்படி வர சம்மதம் அப்படின்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மேரேஜ் எங்கே செஞ்சு வச்சு நல்லா பார்த்து தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களையும் அவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசி வர உண்மையாக கூட இருந்து சுகதுக்கத்தில் பங்கெடுத்து எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் நல்லா தெரியும் அப்படின்னா இவங்களே ஃபுல் சப்போர்ட் பண்ணதான் சொல்கிறாங்கம்மா. இந்த காலத்தில் இப்படி நல்ல பொண்ணு கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா, மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஒரு 10 கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.